மீரா ஏன் இப்படி ஓடுற? பொறுமையா போ. டேய் வணக்கம். தேவாங்கிற இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது கபீர் சிங்குக்கு போலீஸ் பதவி கொடுத்த மாதிரி ஷாஹித் கபூர் நடிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது மும்பை போலீஸுங்கிற அந்த மலையாள படத்தோடைய ரீமேக் அப்படின்னு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண ரோஷன் ஆண்ட்ரியூஸ் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரிஜினல் படத்தை பார்க்கல, பட் என்ன கதை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதே பேட்டர்னில் நாங்கள் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் இந்த மும்பை போலீஸ் படத்தை சொன்னதுனால அந்த ஐடியாவை நாங்கள் அப்பவே ட்ராப் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம சேனல் கம்யூனிட்டி போல் பொன்மேனுக்கு அடுத்து இந்த படத்துக்கு நிறைய ஓட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரிஜினல் வந்த 12 வருஷங்களுக்கு அப்புறம் ரீமேக்காக ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த இந்தி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவா, மும்பை போலீஸான தேவ் ஆம்ரே, அதான் ஹீரோ ஷாஹித் கபூர். படத்தோடைய ஓப்பனிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிறாரு. அதில் அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போகுது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உடன்பிறவா சகோதரன் மாதிரி இருந்த ரோஹானுடைய மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கொலைகாரன் யாரு, நான் கிராக் பண்ணிட்டேன், இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய சுப்பீரியர் ஆஃபீஸரும் ஃப்ரெண்டுமான ஃபர்ஹான் கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த அம்னீஷியா வந்த தேவ் ஆம்ரேவுக்கு ஃபர்ஹான் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறாரு. அதையெல்லாம் வச்சு தேவ் திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷனை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் சேலஞ்ச். ஹீரோ எப்படி அதை பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை அவர் எப்படி பண்ணாரு, யார் கொலைகாரன், எதுக்காக அவன் கொலை பண்ணா, இதெல்லாம் தான் இந்த தேவா. ஷாஹித் கபூர் முதல் பாதி பீஸ்ட் மோட்லையும் ரெண்டாவது பாதியில் அமைதியா பிரீஸ்ட் மோட்லையும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளவு தூரம் அவர் இந்த கேரக்டரை இன்டர்னலைஸ் பண்ணி நடிச்சிருக்காருங்கிறத இந்த ரெண்டு ஹாஃபுக்குமான டிஃபரன்ஸ் சொல்லும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிபிக்கல் மாஸ் ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல தான் ஞாபக மறதி வந்த போலீஸா எல்லாரையும் ஒரு சந்தேகத்தோடய அப்ரோச் பண்ற, யாருன்னு தெரியாத அந்த லுக்கை செமையை மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ரோஹான் கேரக்டரில் பவேல் குலாட்டி, கொஞ்சம் வருண் தவான், கொஞ்சம் கார்த்திக் ஆரியன் ஜாடையில் இருக்காரு. அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரி, உண்மையான ஃப்ரெண்டுங்கிற கேரக்டரில் ஒரு நல்ல சாய்ஸ், ரொம்ப சாஃப்டான ரிலேட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்துடைய முக்கியமான ரெட் ஹெரிங்னா ஃபர்ஹான் கேரக்டர் தான். ஸோ அதுக்கான நடிகர் தேர்வையும் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. பர்வேஷ் ராணா நல்லவரா கெட்டவரானு நமக்கு கடைசி ஃப்ரேமில் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ரையில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் பெண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே அண்டர் ரிட்டன் தான். பூஜா ஹெக்டே, குப்ரா சைட், மீனால் சாகுன்னு எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட அவங்க ரோல்ஸ்க்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்கோப் தான் இருக்குது. அண்ட் டெக்னிக்கலி படம் பிரில்லியண்டாக இருக்குது. அமித் ராய் சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் ரெண்டுமே செம்ம ஸ்டைலான ஒரு லுக்கை படத்துக்கு கொடுத்துருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் படம் பார்க்குற ஃபீலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜேஎக்ஸ் பிஜாயோடைய பிஜிஎம்மும் எஃபெக்டிவாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல லைட்டாக சரிபோதா சனிவாரம் பிஜிஎம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சா, ஆஹா இதையும் காப்பி அடிச்சிட்டாங்களா பாலிவுட்ல நினைச்சிட்டே இருந்தா, அப்புறம் தான் அது ஜேஎக்ஸ் பஜாய் அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங்கும் நைஸ். ஞாபக மறதி இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருக்கு பர்சனலாகவும் முக்கியமான ஒரு மர்டர் கேஸை விசாரணை பண்றாரு. அதை அவர் எப்படி கிராக் பண்றாரு அப்படிங்கிறது அந்த பிரமிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த பிரமிஸ் கிக்கின் ஆகிறதே செகண்ட் ஹாஃப்ல தான். ஷாஹித் கபூர் தன்னுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபாஸ்ட்டாகவே வந்து போயிருக்கலாம். முதல் பாதி முழுக்க அசம்பிளி லைன் காட்சிகள் ஹீரோவுக்கு பில்டப்பை ஏற்றி கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. நம்மளுக்கு பொறுமை எழுந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் சப்போசட்லி சில ரெட் ஹெரிங்ஸும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த விஷயங்களை சுற்றியும் நிறைய ஹீரோயிசமே பிரதானமாக இருக்குது. ஷாஹித் கபூர் நல்லா நடிச்சிருந்தாலும் இப்படியான அராத்து போலீஸ் கேரக்டர்ஸை நம்ம நிறைய பார்த்ததுனால அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாலாம் எதுவும் இல்லை. அது பெரிய அட்வான்டேஜாலாம் இந்த படத்துக்கு இல்லை. அண்ட் இந்த படத்தில் ஹீரோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இந்த ப்ரெசென்ட்ல இந்த இன்வெஸ்டிகேஷனை ஹீரோ சீரியஸாக பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கும் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இதுல ஒவ்வொரு விஷயமா ஷாஹித் கபூர் தெரிஞ்சுக்கிற விதம், அது அவருக்கு ரிவீல் ஆகும்போது அவரோட சேர்ந்து நம்மளுக்கும் கிடைக்கிற அந்த சின்ன ஷாக் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் படத்தோட எமோஷனல் கோர் அப்படிங்கிறது ரோஹான் கேரக்டருக்கும் தேவ் கேரக்டருக்குமான அந்த பாண்டிங் தான். ஆனா அது ஜஸ்ட் நேம் சேக் மட்டுமே நமக்கு கனெக்ட் ஆகுதே தவிர ஏன் ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளோ பாசம் அப்படிங்கிறத எங்கேயுமே எமோஷனலாக நம்மளால ஃபீல் பண்ணவே முடியல. அதுக்கான சீன்ஸ் படத்தில் இல்லை. வசனங்களை மட்டுமே திரும்ப தேரி பாய், மேரி பாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதனால கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வரும்போது அங்க ஒரு சின்ன ஷாக் மட்டுமே வருது. மொத்தத்தில் இந்த தேவா நிறைய எம்டியான காட்சிகளை கொண்ட அல்லது கிறிஸ்பா சொல்ல வேண்டிய விஷயத்தை நீட்டி முழக்கி சொல்லி டைல்யூட் ஆன ஒரு ஓகேவான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமையா கடந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரிவார்டிங்கா இல்லைனாலுமே கூட ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இங்க பிவிஆர் ஸ்கிரீன்ஸ்ல சென்னையில சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. UA 16+ இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங் அதுதான் இப்ப அடல் சொல்லி போல. ஏன்னா என் வியூல இந்த படத்தோட வயலன்ஸ், தீம், செக்ஷுவலா சில காட்சிகளுக்காக கண்டிப்பா இது 18+ தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.